ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு இன்னொரு முறை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். விடிஞ்சிருச்சுங்க, எழுந்துட்டீங்களா? வாங்க தேவனுடைய வசனம் தியானிக்கலாம் என்று உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் அனுதின தியானத்தில் உங்களை சந்திக்க மகிழ்கிறேன். வாங்க இன்றைக்கும் தேவனுடைய வசனத்தை நம்ம தியானிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, இன்னொரு காலை நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. உம்மோடு நடக்கிற பாக்கியத்தை நாங்கள் பெற்று உம்மை போல வாழ்கிற கிருபை எங்களுக்கு தரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணிட்டீங்களா? நாங்க ஜெபிக்கிறோம்னு சொல்றீங்க. என்னன்னு ஜெபிக்கிறீங்க? அநேக முறை நம்ம ஜெபம் என்றாலே நமக்கு தேவையானதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு தேவனுக்கு கொடுப்பது போல அவரிடத்தில் கேட்பதுதான் என்று நினைக்கிறோம். அதுவும் உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறித்து. ஆனா நீங்க அன்றைய பக்தர்களின் ஜெபத்தை கவனிச்சா, நாம தேவ சமூகத்துக்கு போவது ஏதோ ஒன்னு அவரிடத்துல பெற்றுக்கொள்வதற்கு மட்டும் கிடையாது, அவர் சமூகத்தில் நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்வதற்கு, அவருடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு. அது உண்மையான ஒரு விசுவாச வாழ்க்கை. தேவனிடத்தில் போகும்போதெல்லாம், ஐயா உமக்கு முன்பு நான் எப்படி இருக்கிறேன் என்று நாம கேட்க கற்றுக்கொள்ளணும். நம் பார்வையில் நாம நல்லா தான் இருப்போம், மற்றவங்க பார்வையில வேற வேற மாதிரி இருப்போம். ஒருவர் புகழ்வாங்க, ஒருவர் இகழ்வாங்க, ஒவ்வொருவர் ஒன்று சொல்லுவாங்க நம்ம குறித்து. ஏசாண்டவரே அவரை குறித்து கேட்டபோது எல்லாரும் ஒரே மாதிரி சொன்னாங்களா? ஒருவன் ஏலியா என்றான், ஒருவன் தீர்க்கதரிசி என்றான். பாருங்க, அவங்க மனிதர்களாக ஏதேதோ சொன்னாங்க. ஆனா தேவ ஆவியினாலே ஏவுதல் பெற்ற பேதுரு மட்டும் சரியாக சொல்ல முடிந்தது. சோ நாம யாரு என்பதை நம்ம அம்மா சொன்னாங்கனோ அப்பா சொன்னாங்கனோ ரெண்டு சொல்வதை வைத்தோ நம்ம நிலை இல்லைங்க. நாம எப்படி இருக்கிறோம் தேவனுக்கு முன்பு என்று அறிந்து கொண்டா நாம சரி பண்ணிக்கொள்ள முடியும். கண்ணாடி முன்பு ஏன் போகிறோம் சொல்லுங்க? எப்படி இருக்கிறோம் பார்த்து குறைகளை சரி செய்து கொள்ள தானங்க. அதுபோல ஒவ்வொரு காலையும் ஆண்டவர் சமூகத்தில், அப்பா உம்முடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன்? என் எண்ணங்கள் எப்படி இருக்கு? என் இருதயம் எப்படி இருக்கு? என் வாழ்க்கை எப்படி இருக்கு என்று அறிந்து கொள்ளணும். யோபு செய்த ஒரு ஜெபத்தை பாருங்க. யோபு 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோபுவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என் அக்கிரமங்களும் என் பாவங்களும் எத்தனை, என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். என்னங்க இந்த ஜெபம் ரொம்ப விந்தையா இருக்குல்ல? தேவ சமூகத்தில், ஆண்டவரே என் அக்கிரமங்கள் எத்தனை, என் பாவங்கள் எத்தனை, என் மீறுதல்கள் எத்தனை, எனக்கு உணர்த்துங்க ஐயா. என் பாவங்கள் எனக்கு காணப்படல, என் அக்கிரமங்களை என்னால் உணர்ந்து கொள்ள முடியல. நான் எத்தனை விஷயத்துல மீறுதல் செய்கிறேன் என்பது எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. என் அக்கிரமங்கள் எத்தனை, என் பாவங்கள் எத்தனை, என் மீறுதல்கள் எத்தனை. எல்லாத்தையும் பாவம்னு சொல்கிறோம். இங்க பாருங்க, அக்கிரமம், பாவம், மீறுதல்கள், கட்டளைகளை மீறுவது. அநேக முறை நாம பாவம் செய்கிறோம். என்ன இந்த பாவம்? எல்லா அநீதியும் பாவம். அநேக முறை நாம தேவனுடைய பிள்ளைகளாய் பரிசுத்தர்களாய் இருக்க வேண்டியவர்கள் இந்த உலகத்தின் அசுத்தம், அதற்கு நாம அடிபணிந்து போகிறோம். உலகத்தாரோடு சேரும்போது நமக்கு தெரியாமலேயே உலக ரீதியாக பேசுவது, நடந்து கொள்வது, அவங்கள பின்பற்றுவதும் நடக்குது. தேவனின் வார்த்தை கேட்காமல் நாம பாவிகளாகிறோம். சகல அநீதியும் பாவம், கட்டளையை மீறுவதை பாவம் என்று வேதம் சொல்லுது. ஏதோ சில விபச்சாரம், திருட்டு, மோசங்கள், அநியாயங்கள் என்கிற அருவருப்பான பாவங்களை செய்தால்தான் பாவம் என்று நினைக்காமல், எதுவானாலும் சரி நீதிக்கு எதிராக இருப்பது எதுவா இருந்தாலும் அது பாவம் தாங்க. லஞ்சம் வாங்குவது பாவம்தான், பொய்களை சொல்வது பாவம்தான், பொய் சாட்சிகளை சொல்வது பாவம்தான், திருட்டு கையெழுத்துகள் போடுவது பாவம்தான்.
நமக்கு தெரியாமலேயே அநேக முறை உலக வழக்கங்களுக்குள்ள சென்று தேவ பார்வையில பாவிகள் ஆகிடுறோம். தேவனே, என் இருதயத்தை எனக்கு ஒரு முறை காண்பீங்க, என் பாவங்களை எனக்கு காண்பீங்க. பாருங்க, நம்மாலேயே நம்முடைய இருதயத்தை நம்மால பார்த்து கொள்ள முடியாதுங்க. ஆனால் தேவன் உள்ளத்தின் ஆழங்களை பரிசோதிக்கிற தேவன். உங்க நிலைமை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். என் அக்கிரமங்களும் என் பாவங்களும் எத்தனை, என் மீறுதல் எத்தனை. குற்றங்கள் என்னங்க, குற்றமற்றவர்களா இல்லாமல் அநேக நேரம் நாம குற்றங்களை செய்கிறோம். செய்ய வேண்டியதை செய்யாதது கூட குற்றமே. சில காரியங்களை பார்த்தும் பார்க்காமல் இருப்பதும் கூட பாவம்தான். என் மீறுதல்கள் எத்தனை, எத்தனை விஷயங்களில் நான் மீறி நடக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகலன்னா நீங்க தேவனுடைய கட்டளையை நீங்க மீறி நடக்கிறீங்க என்று எப்பயாவது உணர்ந்தீங்களா? என்னங்க, அநேக நேரம் நம்ம நம்பிக்கையை தேவன் மேல வைக்காம மனுஷர் மேல வைத்தால் நாம மீறுதல் செய்கிறோம். யோசித்து பாருங்க, ஒரு நாளிலே எத்தனை முறை, எத்தனை விதங்களில் கர்த்தரின் கட்டளைக்கும், கர்த்தரின் மனதுக்கும், கர்த்தரின் நீதிக்கும், கர்த்தருடைய வார்த்தைக்கும் நாம விரோதமா போகிறோம் என்று. அது தேவ சமூகத்தில் முழங்கால் போடும்போது அவர் முகத்தின் வெளிச்சத்திலே நம்முடைய ரகசிய பாவங்கள் காணப்படுங்க என்று மோசே சொன்னார் சங்கீதம் 90. அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் மட்டுமே நம்முடைய நிலைமையை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவருடைய முகத்தின் வெளிச்சம் நம் மீது பிரகாசிக்கும்படிக்கு நாம அவர் சமூகத்தில் காத்திருக்கணும், முழங்கால் போட்டு ஜெபிக்கணுங்க. அனுதினமும் தேவ சமூகத்தில் நீங்க ஜெபிக்கிறீங்களா? வழக்க ஜெபம், ஒரு பேச்சுக்கு ஜெபம் அவசியம் இல்ல. இப்படிப்பட்ட ஜெபங்களை கற்றுக்கொள்ளணும். என் அக்கிரமங்கள் எத்தனை, என் பாவங்கள் எத்தனை, என் மீறுதல்கள் எத்தனை என்று எனக்கு உணர்த்துங்கப்பா. நாம எல்லாருடைய பாவங்களையும் எல்லாருக்கும் உணர்த்துவதில் எக்ஸ்பர்ட்ஸுங்க. நமக்கு எல்லாரும் செய்யற தப்பும் தெரியும். இவங்க தப்பு, அவங்க தப்பு, எல்லா தவறுகளும் நாம நல்லா தீர்ப்பு செய்வோம். கடைசியில நம்ம விஷயம் வந்தா நம்முடைய பாவங்கள் நமக்கு தெரியாது. நம்முடைய அக்கிரமங்களை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசையே இல்ல. நம்முடைய மனசாட்சி குத்தும் போது அதை அணைத்து போட பார்ப்போம் தவிர தேவனின் சமூகத்தில் எப்போதுக்கு அப்போது நம்மை நாம கழுவிக்கொள்ள கற்றுக்கொண்டா, எந்த நாளுக்கு அந்த நாள் உங்க இருதயத்தை தேவனோடு சரி செய்து கொண்டா, உங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற அழுக்குகள், உங்களில் உள்ள கட்டளைகளை மீறுகிற பாவத்தை சரி செய்து கொண்டா, பாருங்க, ஒரு ராங் ரூட்ல போகிற ஒரு நபர் அவங்க தவறான வழியில தான் போவாங்க. அவங்க ஆரம்பத்துல வழி தவறும் போதே தெரிந்து கொண்டு திரும்பி வழியில வந்தா அவங்க சரியான வழியில போக முடியும். ஒவ்வொரு நாள் காலையும் நாம எப்படி இருக்கிறோம் என்று அறிந்து கொள்ளாம நம்முடைய நாளை தொடங்கினா இனி நாளெல்லாம் வாழ்க்கையெல்லாம் அப்படி தாங்க போகும். எங்க போகிறேன் நான் இன்றைக்கு, என்ன செய்ய போகிறேன் இன்றைக்கு, எந்தெந்த வேலைங்க செய்யணும், யார் யாரோடு பேசணும், இன்றைக்கு என்ன என்னுடைய திட்டங்கள் என்று எப்பயாவது நீங்க காலையில இருந்து யோசித்து பார்ப்பீங்களா? ஏதோ எழுந்திருப்பது, ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டு போகுது, சாயந்தரம் ஆகிறதுக்குள்ள எந்த வேலையும் முடியல, யார் முகத்துல முழிச்சணும்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. என்னங்க இது? உங்களுடைய வாழ்க்கையில வேலைங்க வாய்க்காம போவதற்கு யார் முகங்களும் தடை இல்ல, வேற எதுவும் தடையே கிடையாதுங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்டவன் தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராமல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். வார்த்தையை தியானித்து உங்களுடைய நாளை நீங்க தொடங்குங்க. நீங்க செய்கிறது எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரே, என் அக்கிரமம் எத்தனை, என் பாவங்கள் எத்தனை, என் மீறுதல்கள் எத்தனை எனக்கு தெரியப்படுத்துங்க என்று எப்போதுக்கு அப்போது யோபு தன் இருதயத்தை காத்துக்கொண்டார். அது மட்டுமல்ல, தாவீதினுடைய ஜெபத்திலும் நம்ம ஒரு நல்ல வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்க, சங்கீதம் 19, திருப்பிக் கொள்ளுங்க, 19:14. சங்கீதம் 19:14 வாசிக்கிறேன். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீத்தியாயிருப்பதாக
கர்த்தாவே, என் கண்மலையானவரே, என்னுடைய மீட்பரே, என் உதவியாளரே, என் இரட்சகரே, என் ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்தீர். இந்த நாளை உம்மோடு தொடங்குகிறேன். என் ஒவ்வொரு வார்த்தையும், என் ஒவ்வொரு எண்ணமும் நீர் அங்கீகரிக்க கூடியதாக இருப்பதாக. எவ்வளவு நல்ல ஜெபங்க இது. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுக்கு பிரியமான வார்த்தையா இருக்கணும். என் தலைக்குள்ள இருக்கிற யோசனைகளும் தீர்மானங்களும் கூட தேவ தீர்மானங்களா நான் உணர்ந்து அவைகளை ஏற்றுக்கொள்ளணும். உமக்கு விரோதமான யோசனைகள், உம்மை துக்கப்படுத்துகிற வார்த்தைகள் இருந்து என்ன தப்புவீங்கப்பா. காலையில இருந்தா சாயந்தரம் வரைக்கும் எவ்வளவு வார்த்தை பேசுறோம் தெரியுமா? 25,000 வார்த்தைங்க பேசுறாங்க ஒரு நல்ல ஒரு நபர். 10,000 எண்ணங்களை சிந்திப்பாங்களா ஒரு நாளைக்கு ஒரு நபர். அப்ப பாருங்க, யோசிக்கிறத விட பேசுகிறது அதிகம். யோசிக்காமலே பேசுவாங்க கடகடன்னு சிலர் பாருங்க. அதுல எத்தனை அக்கிரமங்கள்! உன் வாயின் வார்த்தைகளால உன் சரீரத்துக்கு தண்டனை வராமல் பார்த்துக்கொள். உன் வாயின் வார்த்தைகளால உன் வாழ்க்கை கெட்டு போகாமல் பார்த்துக்கொள்ளு. உன்னுடைய சாட்சியை கெடுத்துக் கொள்ளாமல் பார்த்துக்கொள்ளு. ஐயா, என் வாயின் வார்த்தைகள் உமக்கு அங்கீகாரமா செய்யுங்க. என் எண்ணங்கள் எல்லாம் ஃபில்டர் பண்ணுவதற்கு, வடிகட்டி உம்முடையதல்லாததெல்லாம் விட்டு விடுவதற்கு, உம்முடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு, அந்த எண்ணங்களையே நான் தியானிப்பதற்கு, அது நிறைவேறுதலையும் பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. இந்த உத்தமமான ஜெபங்களை செய்து உங்களுடைய நாளை நீங்க தொடங்குங்க. நாள் முழுவதும் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. என் அக்கிரமங்கள் எத்தனை, என் பாவங்கள் எத்தனை, என் மீறுதல்களை எனக்கு உணர்த்துங்க. உணர்த்தப்பட்ட ஒவ்வொரு பாவத்தையும் அறிக்கை செய்து விட்டுவிட்டா கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்படுகிறோம். நான் முன்னுக்கு போகையில ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தின் எண்ணங்கள் உமக்கு பிரியமானதா இருப்பதாக. இந்த ஜெபத்தில் இன்னொரு வார்த்தை கூட இருக்கு பாருங்க, 13ஆம் வசனம். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். துணிகரமான பாவங்கள்னா என்ன நினைக்கிறீங்க? என்னங்க, நான் செய்ய மாட்டேன், நான் அப்படிப்பட்ட மோசமான நிலைக்கு போக மாட்டேன் என்று துணிந்து ஒரு பாவத்தின் இடத்துக்கு அல்லது பாவத்தின் ஒரு கிரியைக்கு, பாவத்தை உண்டாக்குகிற சோதனையில பிரவேசிக்காமல், என்னங்க, துணிகரமான பாவங்கள், டெலிபரேட் சின்ஸ். நான் செய்ய மாட்டேன்னு நினைச்சு பாவம் செய்யறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பாவத்தில் விழாம செய்யுங்க. ஆமாங்க, நாம எவ்வளவு தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் நாம அவிசுவாசிகள் நடுவில் இருந்தா தெரியாமலே தேவனை துக்கப்படுத்துவோம். நம்மை தீங்காய் காணப்படுவதற்கு தூரமா இருக்க சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுது. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் உமக்காக வாழணும், பரிசுத்தமா வாழணும், உமக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்கிற ஜெபத்தோடு உங்க நாளை தொடங்குங்க. ஆசீர்வதிக்கப்படுவீங்க, விருத்தி அடைவீங்க. ஆண்டவரை, உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவீங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த உலகத்தின் காரியங்கள்ல எங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளாமல், எங்கள் இருதயங்கள்ல உமக்கு பிரியமில்லாத காரியங்களை சேர்த்து வைக்காமல், எப்போதுக்கு அப்போது உம்முடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு முக வெளிச்சத்தில் எங்கள் அக்கிரமங்களை, எங்கள் பாவங்களை, எங்கள் மீறுதல்களை நாங்கள் உணர்ந்து அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட, உம்முடைய இரத்தத்தில் கழுவப்பட்டு பணியை விட வெண்மையாக பரிசுத்தமான வாழ்க்கையோடு உம்முடைய சாட்சிகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த பயங்கரமான பாவ உலகத்திலே நாங்கள் வெளியே செல்லும் போது, உலகத்தாரோடு நாங்கள் இருக்கும்பொழுது எங்களுடைய வாயின் வார்த்தைகள், எங்கள் இருதயத்தின் எண்ணங்கள் உமக்கு பிரியமானதா இருக்கும்படிக்கு துணிகரமான பாவங்களில் விழாமல் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை காத்துக்கொண்டு உமக்கு பிரியமானவர்களை செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துவதற்கு 8939801234 என்கிற நம்பருக்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுடைய பட்சத்தில் நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. நிச்சயமா தேவன் நமக்கு பதில் கொடுப்பார். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பிரயாசத்தோடு
அனுதின தியான நிகழ்ச்சி நாங்க கொடுத்து கொண்டு வருகிறோம். உங்கள அநேகர் நீங்க தொடர்ந்து பாக்குறது இல்ல. கூடுமானால் ஒவ்வொரு நாளும் பாருங்க. எவ்வளவோ ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறோம். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்களும் கூட கர்த்தருடைய வார்த்தையோடு உங்க நாளை தொடங்குங்க. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் இதே சேனல்ல நாங்க வாக்குத்தத்தங்களை அனுப்புகிறோம் மற்றும் ஷார்ட் மெசேஜஸ் போஸ்ட் பண்ணுகிறோம். அநேக விதங்கள்ல நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்பட சோசியல் மீடியா மூலம் மற்றும் தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, மலையாளம், பெங்காலி, ஒரியா மொழிகளில் கல்வாரி தரிசனம் என்கிற டிவி நிகழ்ச்சி அநேக சேனல்ஸ்ல நாங்க கொடுக்கிறோம். எவ்வளவோ பாரமுள்ள இந்த ஊழியங்கள்ல உங்களுடைய பங்களிப்பு கொடுக்க நீங்க விரும்பினால் கர்த்தரின் ஏவுதல் உங்களுக்கு இருந்தா நீங்க உதவி செய்யலாம். முக்கியமாக பாரத்தோடு கூடிய எவ்வளவோ செலவோடு கூடிய டிவி மினிஸ்ட்ரி மற்ற மொழி ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற முயற்சியில் இந்த ஊழியத்தில் நீங்க பங்கு பெற்று கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீங்களும் பெறணும்னு உங்களுக்கு தெரிவிக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு நீங்க கீழே இருக்கிற நம்பர்ஸ்க்கு நீங்க வாட்ஸ்அப் அல்லது கால் செய்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாங்க அந்த விவரங்களை உங்களுக்கு அனுப்பினாங்க ஆயத்தமா இருக்கிறோம். நீங்க எல்லாரும் பரிபூரணமா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறணும். கர்த்தருக்கு சித்தமா இருந்த நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் உங்களை கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.